பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் ஆகட்டும், தேவன் உங்களை ஜெயிக்க பண்ண விரும்புகிறார். எப்போ அப்படின்னா, நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படணும், ரெண்டாவது யுத்த களத்துக்கு வரணும். இந்த ரெண்டு காரியம் நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்மை ஜெயிக்க பண்ணுவார். யுத்தம்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான யுத்தம் இருக்குது. ஒன்று மாம்சத்துக்குரிய யுத்தம், இரண்டாவது ஆவிக்குரிய யுத்தம். மாம்சத்துக்குரிய யுத்தத்தில் நம்ம போராடக்கூடாது, ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம செயல்படும் பொழுது தேவன் நம்மளை ஜெயிக்க பண்ணுவார். தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் அந்த பெலிஸ்தனை கண்டு ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. இவன் கிட்டேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு அவங்க இருக்கும் பொழுது இந்த செய்தி தாவீதுக்கு வருது. தாவீதுக்கு வரும் பொழுது தாவீது தைரியமாக சவுல் கிட்ட போய் சொல்கிறாரு, நான் இந்த பெலிஸ்தனை முறியடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சவுல் தாவீதுக்கான எல்லா காரியங்களையும் செஞ்சு அவரை யுத்தத்துக்கான எல்லா காரியங்களையும் அவருக்கு பண்ணி அவரை யுத்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி யுத்த களத்தில் நிற்கும் பொழுது கோலியாத் தாவீதை பார்த்து சிரிக்கிறான். ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தேவனுடைய பேரை சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தாவீதை சபிக்கிறான். இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டு நான் என்னுடைய இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி அந்த கோலியாத்தை முறியடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு 5 கூழாங்கல்லை மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். ஒரே ஒரு கூழாங்கல்லை வச்சு தான் கோலியாத்தோட நெற்றியில் அடித்தார். கோலியாத் பின்னாடி வாக்கில் விழுந்திருக்கணும், ஆனால் தேவன் பின்னாடி அடித்ததுனால கோலியாத் முன்னாடி வாக்கில் விழுந்து அந்த இடத்துல செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தாவீது வைராக்கியமாக தேவனை நிந்திக்கிறான் கோலியாத் அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கோலியாத்தை கொல்றதுக்காக ரொம்ப வைராக்கியமாக எழும்பி ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுறாரு. இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும். ஆவியில் வைராக்கியமாக எழும்பி நீங்கள் செயல்படும் பொழுது, நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது யுத்தத்தை தேவன் உங்களுக்கு முடிய பண்ணுவார். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் இருக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், நீங்கள் தோற்று போயிருக்கீங்களா? ஆவியில் வைராக்கியமாக எழும்பி யுத்தத்துக்கு நீங்கள் இறங்கி வாங்க. தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். God bless you.